அவங்க அவங்க அவங்களோட ஆக்சுவலி ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்னும் கொஸ்டினே முடிக்கல. இல்ல, இல்ல அவ்வளோ நீங்க excitement. எக்ஸாக்ட்லி இல்ல, அவங்களோட கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, என்ன சொல்ல இல்ல வருவீங்க வேற கேட்டீங்க. கேள்வி கேட்டு- எக்ஸாக்ட்லி ஆ, எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப் வந்து மைண்ட் ரீடும் பண்றாரு இப்போதைக்கு. அதுக்கு எதுவும் வந்திருக்கல இல்லல்ல. யா ப்ளீஸ் கோ கெட் யா. யா, அதுதாங்க. அவங்க ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பக்கம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல வந்து பண்ணா அவங்களோட அண்ணனையும் நடிக்க வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு நடிப்புனா என்னன்னே தெரியாது, அவங்கள நடிக்க வச்சிருப்பாங்க. ஆனா அவ்வளவு சூப்பரா அந்த அண்ணன் நடிச்சிருப்பாரு. அதுக்கு காரணம் அவங்களோட டைரக்ஷன். ஓகே. அது போக இதுதான் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனோட இருப்போம். ஆனா அதுவே கிடையாது. அவ்வளவு சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அது போக அவங்க சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஆக்ட் பண்றதுக்கு அவ்வளவு ஸ்கோப்ஸ் இருக்கு. பட் எல்லாமே எது நடிக்க கூப்பிட்டாலும் இல்ல எனக்கு டைரக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா கனவு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற அவங்க கூட நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அவங்க சொல்றதுல உங்களுக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை வந்து அப்படியா? அந்த அளவுக்கு டைரக்ஷன் மேல லவ் இருக்கக்கூடியவங்க. ஆனா எல்லாருமே கேட்பாங்க, அவங்க சும்மா ஃபன் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஒரு வெகுளியான புள்ள. அவங்க எப்படி டைரக்ஷன் பண்ணுவாங்கன்னா ப்ரொஃபஷனல் வேற, பர்சனல் லைஃப் வேற. பர்சனல் லைஃப்ல ரொம்ப ஒரு குழந்தை, ஆனா ப்ரொஃபஷனல்னு வந்துட்டா பின்னிடுவாங்க. ஸோ அவங்க படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போகட்டும், எல்லாம் போன உடனே ப்ரொமோஷன் கண்டிப்பா இறங்கி மாஸ் பண்ணிடுவேன். நைஸ். ஸோ ஜோயா, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இன்னும் மென்மேலும் வளருவீங்க. நான் ரொம்ப ஆசையா இருக்கேன் உங்களோட படத்தை பார்க்கறதுக்கு. ஏன்னா அது உங்களோட ட்ரீம் யா படம் பண்ணணும்.